ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச் தான் ஒன்று பார்க்க போகிறோம். இது நேற்று பார்த்தோட அது கண்டினியூஷன் தான். பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ளவர் பெட்டல் போட்டிருக்கேன். அதாவது கம்மல் கடாய் ஸ்டிச்சில் நிறைய டிசைன் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டிசைன் தான் நான் இதில் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் டைப்பில் போட்டு ஃப்ளவர் இது எப்படி போட்டாலும் நம்ம ஃப்ளவர் டைப்பில் தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு கூட அதில் இந்த மாதிரி டாட் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்ளவர் மோட்டிஃபில் இது வரைக்கும் யாருமே யூடியூப்பில் ட்ரை பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அந்த டிசைன் அப்படிங்கிறதுக்கு பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த ஃப்ளவர் மோட்டிஃப் வரைஞ்சிட்டு ஒரு பெட்டல் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் நான் ஒரு 7 டாட் வச்சுருக்கேன். டாட் நீங்கள் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு சைடில் ரெண்டு சைடும் ஒன்று போல் வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அந்த டாட்டை நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கணும். நம்ம இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்திக்கு போட்டது ஜிக்ஸாக் மாதிரி போட்டு ஒரு டிசைன் பண்ணோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஒர்க் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஃப்ளவர் மோட்டிஃபு அப்புறம் ஸ்கொயர் மாதிரி போட்டிங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். இது சிங்கிளாகவும் போடலாம், டபுளாகவும் போடலாம். நான் ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப் போட்டு காமிச்சிட்டு அடுத்ததையும் உங்களுக்கு நான் அது எப்படின்னு பண்ணியிருக்கேங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது நம்ம எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு சதுரமாக போட்டுட்டு இந்த மாதிரி 8 பெட்டல் ஒவ்வொரு கார்னர்லேயும் 8 டாட் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு கார்னரில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு ஒரு சதுரம் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் போட்டு காமிக்கிறேன். இது ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணாலும் அந்த டிசைன் ஒவ்வொன்றும் ஒரு வேரியேஷனில் இருக்கும். இது ஃப்ளவர் டிசைன்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஃப்ளவர் தான். இன்னொரு ஃப்ளவர் டிசைன் இருக்குது. அது நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெட்டல்ஸ் அதுவும் அப்புறம் சதுரத்துலேயும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குர்தீஸில் அப்புறம் நம்ம ஃப்ராக்லலாம் இது ட்ரை பண்ணலாம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ப்ரூச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் இதை ஒர்க் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம வேறு ஏதாவது டிசைன் கூட நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நான் ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு நெக்ஸ்ட் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு கம்மல் கடாய் ஸ்டிச்சு ட்ரை பண்ணிவிட்டு அது கூட ப்ரூச்சஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். யோசிச்சுட்டு உங்களுக்கு நான் அதை வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சில் தான் நான் இதை உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், நான் நம்பர் மேலே போட்டிருக்கேன். நம்பர் 7 டாட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது 8 லைன் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு நான் 7 லைன் போட்டிருக்கேன். அந்த 7 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 7 லைனுக்கு இடையில நான் நேற்றே சொன்ன மாதிரி டிசைன் தான். ஆனால் பேட்டர்ன் வேறு மாதிரி உங்களுக்கு டிசைன் வரும். இது மேலே நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது ஈவன் நம்பருக்கு போங்க. 2, 4, 6 அப்படி போங்க. அப்புறம் ரைட்டு டு லெஃப்ட் வரும்போது 7, 5, 3, 1 அந்த மெத்தடில் வாங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சிலர்லாம் அப்படி நம்பர் போடாமல் கூட பண்ணிக்குவீங்க. அது உங்களுடைய டேலண்ட்டு. எனக்கு கொஞ்சம் நம்பர் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குங்கிறதுனால நான் சும்மா நம்பர் போட்டுட்டு அதில் ட்ரை பண்ணியிருக்கேன். மாற்றி போட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம திருப்பிக்கலாம். அதாவது ஏதோ ஒன்றை நம்ம திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது சிக்கெல்லாம் விழாது. நீங்கள் இந்த ஸ்டிச்சை முடிச்சுட்டு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி எந்த ஸ்டிச்சுமே வந்திருக்காது. ஏன்னா நம்ம எல்லா ஒர்க்குமே நம்ம மேலே தான் பண்ணுறோம். கிளாத்துக்கு மேலே பண்ணுறதுனால ஸ்டிச் கீழே எந்த லைன்ஸ் மட்டும் சிம்பிளாக இருக்கும். ரொம்ப கொச்சன்னு இருக்காது, பிசுரெல்லாம் தெரியாது, நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ மாற்றி எடுத்துட்டேன். திருப்பி எடுத்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அது பண்ணிடலாம், நம்மளுடைய விருப்பம்தான். அது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைனை உருவிட்டு திருப்பி நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம சொன்னது ரைட்டு டு லெஃப்ட் வரும்போது ஒத்தப்படை எண்ணில் வாங்க. 7, 5, 3, 1 அந்த மாதிரி வாங்க. அப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது 2, 4, 6, 8 அப்படி போய்க்கோங்க. நீங்கள் எத்தனை டாட் வைக்கிறீங்களோ அதை கன்சிடர் பண்ணி அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டெய்லி கொஞ்சம் ஒர்க் பண்ணால் தான் அது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரூச் கிளாஸ் ஒரு நாள், இது ஒரு நாள் அப்படி மாற்றி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கிளாஸுமே கம்ப்ளீட் ஆயிரும்.
ஆரி ஒர்க்கும் நம்ம ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து என் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க. அல்லது ப்ளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு இதுக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ரிப்பன் எம்ப்ராய்டிங், அப்புறம் எல்லாத்துக்கும் நான் தனி ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி உங்கள் டிசைனை சென்ட் பண்ணலாம். இது நீங்கள் டிசைனில் போட்டு பாருங்கள். ப்ளவுஸில் நம்ம ப்ளவுஸுக்கே பெரியவங்க ப்ளவுஸுக்கே இது போடலாம். போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒவ்வொரு டிசைனாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் என் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போனா நான் போடுற டிசைனை பார்த்து நீங்களும் அந்த உங்களுடைய ஹேண்ட் எம்ப்ராய்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதை வச்சே நம்ம நிறைய டிசைன்லாம் பண்ணுறாங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1ம் 8ம் 1ம் 7ம் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 2 4 6 அப்படி கொடுங்க. அடுத்து இந்த பக்கம் வரும் பொழுது நம்ம வந்து 7 5 7 1ம் 7ம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் 5 3 அப்படி கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 4 லைன் தான் இருக்கும். அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 ஃப்ளவரையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொருத்தர் கமெண்ட்டும் தான் நான் இந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நானும் க்ரியேட்டிவாக இதெல்லாம் நான் படிக்கும்போது நான் கற்றுக்கிட்டது. சரி, அது நம்ம ஒவ்வொன்றா நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங்காக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் இதை நான் புதுசாக போட்டிருக்கேன். இது போக நிறைய ஸ்டிச்சஸ் வந்து நான் உங்களுக்கு திருப்பி கிளாஸ் கண்டிப்பாக போடுறேன். தொடர்ந்து நீங்களும் தொடர்ந்து என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதில் டபுள் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் அந்த டபுள் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட முதல்ல ஒரு லேயர் திருப்பி ஒரு லேயர் கலர் அப்படி டிசைனாக ஒரு ஃப்ளவரில் 3 கலர் வர மாதிரி இருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஃபுல்லும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 பெட்டலும் போட்டுட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அந்த ஒரு ஃப்ளவருக்குள்ளே நம்ம அதை கொண்டு வர்றோம். இதே நீங்கள் ஃப்ளவர் மாதிரியே வேணும்னா அதாவது நான் வந்து அந்த டிசைனை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃப்ளவர் மாதிரி வேணும்னா அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கோடு போட்டுக்கோங்க. போடும்போது அந்த ஸ்லாண்டிங்காக அப்படியே நீட்டாக வரும். நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டதுனால உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. அந்த கம்மல் கடாய் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரியே தெரியுது. ஆனால் ஃப்ளவரில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃப்ளவரில் பண்ணும்போது நீங்கள் ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுருந்துருக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா இன்னும் அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அப்படி ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனில் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுவும் ஃப்ளவர் தான், ஆனால் அது வந்து கம்மல் கடாய் ஸ்டிச் அப்படியே வந்த மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் டிசைன் போடும்போது நான் ஃபுல்லும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன். கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான்
சாட்டின் ஸ்டிச்சும் சென்டரில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டும் போட்டு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸில் நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டாச்சு. நீங்களும் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். புதுசாக யூடியூப்பு நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கூட என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் கிராஸாக நான் கொடுத்து சாட்டின் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். போட்டுட்டு அடுத்து வந்து சென்டரில் ஃப்ரெஞ்சு நாட் போட்டு நான் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இது போல் நிறைய டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் யாருமே போடாத டிசைன்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். புதுசாக ஒரு டிசைனை வந்து 3D ஃப்ளாரு அந்த மாதிரிலாம் நான் கண்டிப்பாக ஹேண்ட் எம்ப்ராய்டிங்லேயும் நம்ம பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன்ல, அதில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிசைனில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஃப்ளவரில் அப்ளை பண்ணுற கம்மல் கடாய் ஸ்டிச்சு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.